குரங்கின் மனக்கதை. இந்த வீடியோ ஒரு குரங்கின் கதை மட்டுமல்ல, இது தனிமை, பிரிவு, அன்பு, நம்பிக்கை பற்றிய ஒரு உயிரின் உண்மை கதை. இந்த கதையை முடியும் வரை பாருங்கள், உங்கள் இதயத்தை தொடும். ஜப்பானின் இச்சிஹக்கா சிட்டி ஜூவில் 2025 ஜூலை மாதம் ஒரு குட்டி குரங்கு பிறந்தது. அவனுக்கு அவர்கள் வைத்த பெயர் பஞ்ச். பிறந்த நொடியிலிருந்தே அவன் கண்களில் இருந்தது ஒரு கேள்வி: என் அம்மா எங்கே? சாதாரணமாக ஒரு குட்டி குரங்கின் முதல் உலகம் அம்மாவின் மார்பு, அவள் கைகள், அவள் இதயத் துடிப்பு. ஆனால் பஞ்ச்க்கு அந்த உலகம் கிடைக்கவில்லை. அவனது தாய் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனை விலக்கிய அந்த நொடி அவன் வாழ்க்கையில் முதல் பிளவு உருவானது. ஜூவில் உள்ள பராமரிப்பாளர்கள் அவனை கையில் எடுத்தனர், பால் கொடுத்தனர், பாதுகாத்தனர். ஆனால் அம்மாவின் நிழலை யாராலும் நிரப்ப முடியவில்லை. மற்ற குரங்குகள் கூண்டுக்குள் ஒன்றோடு ஒன்று விளையாடிக் கொண்டிருந்தபோது புஞ்சு மட்டும் மூலையில் அமைதியாக அமர்ந்திருந்தான். அவன் கண்கள் எப்போதும் ஒருவரைத் தேடின. அவனது தனிமையை கவனித்த ஊழியர்கள் அவனுக்கு ஒரு மென்மையான ஒரு ஓரங்குடான் பொம்மையை கொடுத்தனர். அந்த பொம்மை ஒரு பொம்மை மட்டுமல்ல. பஞ்ச் அதை தழுவிக்கொண்டான். அதை அணைத்தபடி தூங்கினான். பயந்தபோது அதற்குள் முகம் புதைத்தான். அம்மாவின் மார்பில் கிடந்தது போல அவன் அந்த பொம்மையில் அமைதியைத் தேடினான். அந்தக் காட்சி சமூக வலைத்தளங்களில் பரவியது. மனிதர்கள் கண்கலங்கினர், ஏனெனில் அந்த குட்டி குரங்கின் வேதனை ஒரு உயிரின் பொதுவான உண்மை. பிரிவு என்றால் வயது கேட்காது, இனம் கேட்காது, உயிர் என்றால் போதும். ஆனால் கதை அங்கேயே முடிவடையவில்லை. சில நாட்களுக்குப் பிறகு மற்ற குரங்குகள் பஞ்சை மெதுவாக அணுகத் தொடங்கின. அவன் இன்னும் பொம்மையை பிடித்தபடியே இருந்தான். ஆனால் இப்போது அவனது அருகில் மற்றொரு உயிர் அமர்ந்திருந்தது. அவன் கண்களில் முதல் முறையாக ஒரு சிறிய நம்பிக்கை தோன்றியது. அம்மாவின் இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. ஆனால் அன்பு, ஒரு நாள் அது திரும்பி வரும்.